கடந்த புதன்கிழமை தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த மீனவர்களுக்கும் ஈழ மீனவர்களுக்கும், அதாவது குறிப்பாக வடக்கு மீனவர்களுக்கும் இடையில் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான ஒரு உரையாடல் வவுனியாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பிலே வடமாகாண மீனவ பிரதிநிதி வர்ண குலசிங்கம் அவர்களோடு நாங்கள் இன்று சந்தித்திருந்தோம். அதனுடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காணலாம். நன்றி. நான் நாகராசா வர்ணகுலசிங்கம், கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி. இப்போ நாங்கள் இந்தியா மீனவர்கள், இந்தியா விசைப்படகு மீனவர்கள், எங்கள் தமிழ்நாட்டு உறவுகள் எங்களை தேடி வந்த இடத்துல நாங்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கதைக்கிறதுக்கு, அவர்களும் நல்லெண்ண அடிப்படையில் கதைக்கிறதை கேட்டதுக்கினாங்க. நாங்களும் நல்லெண்ண அடிப்படையில் சந்தோஷமான முறையில் ஒரு கலந்துரையாடல் செய்வதற்காக எங்களை கேட்டதுக்கு நாங்களும் வணங்கி ஓமன்ட்டு சொல்லி புதன்கிழமை 26ஆம் தேதி வவுனியா போனாங்க. வவுனியாவில் தான் நாங்கள் சந்திப்போம். அந்த சந்திப்பில் இது நெக்ஸோ தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் தான் இதை ஒழுங்கு பண்ணியிருந்தது. இன்றைக்கு இந்தியாவில் 4 கட்ட பேச்சுவார்த்தையும் அவங்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி அவங்களோட தான் இங்கே உள்ள சில ஆக்கள் போனது. ஆனால் அதில் எங்களது வட யாழ் மாவட்டத்திலிருந்து எங்களோட சம்மணத்தில் இருந்து ஒரு சிலர் போனது. 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தவச்செல்வன் அருளாசாக்கள் போய் வந்தது. ஆனால் அந்த 4 கட்ட பேச்சுவார்த்தையும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் தான் அதை நம்ம பேச்சுவார்த்தையை கொண்டு போனது. அவங்கெல்லாம் தொடர்பில் இருந்து அவங்கெல்லாம் கொண்டு போனவங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி புதன்கிழமை நடந்த எங்கள் இந்த இந்தியா உறவுந்த விசப்படகு சங்க பிரதிநிதிகளுடன் நாங்கள் வவுனியாவில் கலந்து கொண்டதும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஆதரவோடு தான். அதில் நான் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தில் இல்லை. ஆனால் இந்தியாலையும் இருந்து ஆக்களை எடுக்கணுமென்றதுக்காக என்னையும் அன்னராசாவையும், அடுத்தது வடமாட்சி கிழக்கில் ஒரு ஆளை கேட்டுறாங்களா வேறே இல்லை. அதே போல் வேறு தேசிய மீன் ஒத்துழைப்பு இருந்து சுப்பிரமணியம் வந்தவர். அப்போ நாங்கள் இதில் புரியும்பா பார்க்கட்டாங்கன்னா அடுத்தது மன்னாரில் இருந்து 5 பேர் வந்தவர்கள், முல்லைத்தீவிலிருந்து 2 பேர் வந்தவர்கள், கிளிநொச்சியிலேருந்து 2 பேர், நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து 5 பேர் போனாங்க. அப்போ மொத்தத்திலேயே 14 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதில் உண்மையின்படி நாங்கள் 2 ஓதி மீனவரும் கதைச்சு போட்டு பிறகு அப்போ நான் கதைச்சினான் 4 முறை நீங்கள் பேசி என்னத்தை கண்டறீங்கள் பேச போய் நீங்கள் இங்கே இருந்து பேச போனதும் சரி, அங்கே உள்ள பேசினதும் சரி, சரியான முறையில் ஒரு ஒரு பத்திரம் ஒன்று ஒழுங்கு பண்ணி அதில் கைச்சாத்துட்டு இருக்கணும். நாங்கள் சரி 1 வருஷமோ 6 மாதமோ அல்லது 2 வருஷமோ இந்த தொழிலை செய்து நாங்கள் முடிச்சுட்டு நான் இதோட இந்த இழுவமடி தொழிலை நிப்பாட்டுறோம்னு சொல்லி நீங்கள் 4 முறை பேச போனீங்களா, என்னத்தை செய்துறீங்களா அங்கே போய்? அது ஏன்னு சொன்னால் பேச போனவையில் என்னை வன்னராசாவையும் தவிர மற்ற எல்லாரும் பேச போனாக்கள் அடங்க இந்தியாவோட பேச போனாக்களான்னு இருந்தவன். அப்போ நான் கேட்டுறான் நீங்கள் 4 முறையும் பேசப்போ என்ன செய்து நீங்கள் ஏதாவது ஒழுங்கு முறை ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வடிவா எல்லாரும் கைச்சாத்திட்டு 2 அரசாங்கத்தோடையும் கதைச்சு 2 அரசாங்கத்தின் இந்த கடத்தொழில் அமைச்சர்கள் மேல் கடத்தொழில் நீர் அவியலோட சேர்ந்து அவை இந்த சைன் வேண்டி ஒரு எல்லையை நிர்ணயிச்சு அதுக்கு பிறகு நீங்கள் காலவாசம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒன்றும் செய்யாமல் 4 முறையும் போய் பேசி குழப்பி போட்டு பிறகு இப்போ அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ காலவாசம் தான் கேட்குறாரு. ஏன்னு சொன்னால் அங்கே கடத்தொழில் மாவட்டம் 5 மாவட்டம் இந்தியாவில் 5 மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் வந்தவர்கள். ராமேஸ்வரத்திலேருந்து ஜே சுராசாவும், அடுத்தது சகாயம், அடுத்து அவரோட சேர்ந்து 3 பேர். ஒரு ஆள் தங்கச்சி மடத்தின் விசப்படகு சங்க தலைவரும், ஒரு ஆள் ராமேஸ்வர விசப்படகு சங்க தலைவரும், ஒரு ஆள் மண்டக விசப்படகு தலைவரும் தான் 3 பேர். மற்ற 2 பேர் வந்திருந்தவர்கள். அப்போ நான் கேட்டேன் இந்த கடல் மாவட்டம் 5 மாவட்டம், 5 மாவட்டத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம், கோட்டப்பட்டினம், தொண்டி, அம்மாவட்டினம், அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டத்திலேருந்து இந்த விசப்படகு சங்கக்காரரும் வேற இல்லை. நீங்கள் எங்களோட கதைச்சு போட்டு போய் இந்த கதையை போய் அங்கே சொன்னால் அவர்கள் ஏற்பார்களா? ஒரு காலம் நடக்க போகிறதும் இல்லை, நடக்கவே மாட்டுது. அப்படி நாங்கள் உங்களோட நல்லெண்ண அடிப்படையிலாம் இப்போ நாங்கள் கதைச்சினாங்க. உங்களோட நல்லெண்ண அடிப்படையில் சகோதர முறையில் நாங்கள் கதைச்சினாங்க. இந்த பேச்சுவார்த்தை நீடிக்கணும், இந்த பேச்சுவார்த்தை இந்த இழுவமடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இருந்தால் நீங்கள் 5 மாவட்ட விசப்படகு மீனவ சங்க தலைவர் மேலே கூட்டிக்கொண்டு வாருங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஜாப் ஒன்று தயாரித்து இந்த அடிப்படையில் நாங்கள் 2016ஆம் ஆண்டு 2 அரசாங்கத்தாலையும் எடுக்கப்பட்ட சட்டத்தின் ஒழுங்கமையா அந்த ஒழுங்குக்கு கீழே நாங்கள் பேசி ஒரு வரையறுக்கப்பட்டு அதில் நீங்கள் 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ நாங்கள் அவகாசம் தருவதாக இருந்தால் நாங்கள் குறிக்கிற எல்லைக்குள்ளே வரக்கூடாது.
இப்போ நாங்கள் ஒரு எல்லை எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி எல்லை ஒன்று குறிப்போம். அந்த எல்லைக்கு உள்ளால் எங்களுடைய எல்லைக்கு வராமல் நீங்கள் அந்த உங்களது எல்லைகளை தொழிலை செய்யணும். தொழில் செய்து கொண்டு நாங்கள் 6 மாதம் என்றால் 6 மாதத்தில் முற்று முழுதான இழுவ மடிமுழுத்தலும் நீங்கள் நிறுத்தணும் என்று சொல்லதுக்கு நாங்கள் இப்போ ராமேஸ்வரத்தின் சங்க தலைவர் ஜெயசுராயா சொன்னார், கட்டாயமாக நாங்கள் இப்போ படிப்படியாக குறைச்சி கொண்டு வரோம். எங்களுடைய அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இப்போ இவைக்கு நெருக்கடியாக கொடுத்து கொண்டு இருக்குது விழுவ மடியை நிப்பாட்ட சொல்லி. இதால் இலங்கை அரசாங்கத்தோட தங்களுக்கு பிரச்சனை, இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பதில் நீங்கள் படிப்படியாக நிப்பாட்டி கொண்டு ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதா அடுத்த நீங்கள் மாற்றுத் தொழில் என்ன செய்யப்படும் யோசியுங்க. அதுக்கு நீங்கள் அது உடனடியாக அதுக்குரிய இதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி இலங்கை இந்திய அரசாங்கம் வற்புறுத்திக்கிறாங்க வைக்க சொல்லியிருக்கு. அப்போ இப்போ டெல்லியில் சந்திச்சு கதைக்க நீங்கள் ஒரு அவகாசம் தந்து ஒரு எல்லை ஒன்றை நிர்ணயிக்கணும். எல்லை என்று சொன்னால் எத்தனை கிலோமீட்டர், இப்போ இந்தியாவிலேருந்து எத்தனை, இப்போ இந்தியா இங்கிருந்து ஸ்ரீலங்காலேருந்தும் இந்தியாவிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அது குறிக்கப்பட்டு 12 கிலோமீட்டர் அல்லது 15 கிலோமீட்டருக்கு இந்தியாவில் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு நீங்கள் ஒரு அவகாசம் தந்தால் தாங்கள் அதுக்குள்ள தொழிலை செய்து கொண்டு அந்த அவகாசம் முடிய தாங்கள் இழுவமடியை முற்று முழுதாக நிறுத்துறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நான் சொன்னது இப்படித்தான், நீங்கள் 5 மாவட்டத்தின் விசப்படை மீனவரையும் கூட்டிக் கொண்டு ஒருங்களுக்கு அமைச்சு நீங்கள் அவையட்டையில் ஒப்புத கடன்களையும் வேண்டிக் கொண்டு இப்போ நாங்கள் கலைச்சதுக்கு நாங்கள் 2016ஆம் ஆண்டு 2 அரசாங்கத்தாலையும் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அமைய அதிலிருந்து தான் நாங்கள் பேச்சுவார்த்தை துவங்கணும். நாங்கள் இப்படித்தான் எங்களுக்கு நீங்கள் நாங்கள் ஒரு இடம் ஒரு எல்லையை நிர்ணயிப்போம், அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் தொழில் செய்யணும். அடுத்தது வந்து 6 மாதம்னா 6 மாதத்தால் நீங்கள் முற்று முழுதாக இழுவமடி தொழிலாளத்தை நிப்பாட்டணும் என்று சொல்றதுக்கு நாங்கள் அவர்களும் ஒத்துக்கொண்டு எங்களோட பேசி முடித்தவர்கள். அப்போ இந்த நாங்கள் பேசினது இதுதான். அப்போ இதுக்கு அவர்கள் சம்மதிச்சிருக்கிறார்கள். அப்போ அடுத்த கட்ட பேச்சில் தான் நாங்கள் ஒரு ஒரு கடிதம் ஒப்பந்தம் என்று எழுதி அந்த ஒப்பந்தத்தில் எல்லையை நிர்ணயித்து இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, அதுக்கு அங்கால நீங்கள் தொழில் செய்ய வேணும், அடுத்த இத்தனை மாதத்துக்குள்ள உங்களை தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டணும் என்று சொல்லி அவர்கள் நாங்கள் இப்போ எங்களுக்கு யாக்கள் முற்று முழுதாக ஒத்துக்கொள்ள இல்லை. இந்த அடிப்படையில் இப்போ அவை ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டு தாங்கள் அந்த எல்லைக்கு அங்கால தொழில் செய்வோம் என்று சொன்னதுக்கு அடிப்படையில் தான் அடுத்த கட்ட பேச்சுக்கு நாங்கள் நகர்வோம் என்று சொல்லி எங்கள் இந்த பேச்சுவார்த்தை எங்கள் இந்த இதுகள் முடிஞ்சது. அப்போ அதை வந்து சில பேர் இங்கே வந்து விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் தாங்கள்தான் மீனவர்கள் சம்மேளனம் கிராமி அமைப்பு என்று சொல்லி சில இதுகள் விமர்சித்து கொண்டு ஏனென்றால் இவர்களை மீனவர்கள் என்று சொல்லி எந்த மக்கள் இவை அங்கே அனுப்பினது இல்லை, சங்கத்திலேருந்து சமாசத்துக்கு அனுப்பினதோ சமாசத்திலேருந்து சம்மேளனத்துக்கு அனுப்பினதோ அல்லது கிராமியத்துக்கு அனுப்பினதோ இவர்கள் எந்த மக்களாலையும் அனுப்பப்படாமல் ஒரு கட்சியால் உருவாக்கப்பட்டார்கள், கட்சியால் நியமிக்கப்பட்டார்கள், நியமனம் கொடுக்கப்பட்டார்கள். கட்சி ஒரு அந்த ஏசியை கூப்பிட்டு ஒரு கூழ் ஏசி ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த ஏசியை கூப்பிட்டு கூட்டுறவு தினங்கள் இந்த யாழ் மாவட்ட ஏசியை கூப்பிட்டு கட்சி சொல்லி ஏசி ஊடாகத்தான் இவர்கள் வந்து நியமனம் கொடுக்கப்பட்டு நியமனம் கொடுக்கப்பட்டும் 2.5 வருஷமாகுது. இன்றை வரையாவது இந்த சம்மேளனம் இந்த மக்களுக்காக என்னத்தை செய்திருக்கு? இந்தியா இழுவப்படைக்கு எதிரான முறையில் கலைச்சதை தவிர உள்ளூர் இழுவப்படை இருக்குது, சுருக்கு வேலை இருக்குது, டைனமைட் இருக்குது, குளம் தள்ளுறாங்க, தங்குசி வேலை படைக்கிறாங்க, சட்டவிரோதமான தொழிலுக்கு எதுக்கு குரல் கொடுத்தவங்க, எதை செய்தவங்க, எதை நிப்பாட்ட சொல்லி சொன்னவங்க இந்தியா இழுவப்பட தவிர வேறு கொண்டு போய் கதைக்கல. அடுத்தது வந்து இவர்கள் வந்து மக்களாலே அனுப்பப்படாத ஆக்கள், சங்கமோ சமாசமோ இவை அனுப்பவில்லை, அந்த பிரதிநிதிகளும் அல்ல. மக்களாலே அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் சொன்னால் இவர் சொல்றதை நாங்கள் ஏற்கலாம். அப்படி இருந்து நாங்கள் சம்மேளன தலைவர் என்ற ரீதியில் மரியதாச மாதவிலுக்கு மரியதாச அடிச்சு சொன்னாங்க, நீங்கள் இப்படி ஒவ்வொரு நாள் எடுக்கிறேன், நீங்களும் வர விரும்பினா எங்களோட வாங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்குனாங்க. அவர் இல்லை கழிச்சு போட்டு சொல்லணும்னு சொல்லி போட்டு நாங்கள் 4-5 பேர் வருவோம், பிறகு 2 பேர் வருவோம் அடிச்சுனேன். நான் அப்படி இல்லை, ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு ஆள் தான் எடுக்கிறாங்க, ஏன்னா நாங்கள் எல்லா இடத்துலேருந்து ஒரு இடத்துல ஆக்கள் கூடியிடும், நீங்கள் விரும்பினா வாருங்கன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லி அவர்கள் இதை புறக்கணிச்சு விட்டார்கள். அதை பற்றி எங்களை பிரச்சனை ஏனென்று சொன்னால் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளும் அல்ல, உங்களுக்கு கூட்டுறவு தினக்கிழமை ஏசி இருக்கிறாரானே ஒரு ஒரு கட்சி இந்த சொல்ல கேட்டு ஏசி வந்து உங்களுக்கு நியமனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை வந்து மக்கள் அங்கே வந்து போய் சமூகத்தில் இருங்கோ மக்களுக்கு 2.5 வருஷம் இந்த மக்களுக்கு என்ன செய்த நீங்கள்? அதுவும் வந்து ஒரு சமாச கட்டிடம், வட மாகாண சமாச கட்டிடத்தில் இருந்து கொண்டு சமாச கட்டிடத்தை வாடகை கொடுத்து அந்த காசில் நீங்கள் தின்னு இருக்கிறீர்கள். நீங்கள் சம்மேளனக்காரர் வடமாகாண சபை கட்டிடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த காசு எடுத்து தின்னுட்டு நீங்கள் சம்மேளனம் என்று சொன்னால் வடமாகாண சமாசத்திலே உங்களுக்கு என்ன அலுவல்? அப்ப நீங்கள் ஒரு மக்கள் இந்த பிரதிநிதியும் அல்ல, ஒரு கட்சியால் உருவாக்கப்பட்டு நியமனம் கொடுத்தார்கள். நாங்கள் நான் மீனவர் என்று சொல்றது எந்த விதமான அர்த்தமும் இல்லை, இதை யாருமே ஏற்கலாது. அடுத்தது வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் தென்னிலங்கையில இருந்தால் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தென்னிலங்கையிலிருந்து யாருமே வர இல்லை. மன்னாரில் இருந்து 5 பேர், யாழ்ப்பாணத்திலிருந்து 5 பேர், கிளிநொச்சியிலிருந்து 2 பேர், முல்லைத்தீவிலிருந்து 2 பேர், மொத்தத்தில் 14 பேர் தான் கலந்து கொண்டுறாங்க. இதில் தென்னிலங்கையும் பெறையில்லை, எந்த இலங்கையும் பெறையில்லை, வட மாகாணம்.
4 மாவட்டத்திலே இருந்தால் நாங்கள் கலந்து கொண்டாங்க பேச்சுவார்த்தை கலைச்சிருக்கிறோம். நல்ல மாதிரி தான் போயிருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் செய்யல. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சில முடிவுகள் காணப்படும். அப்பேக்கில் வந்து 2 அரசாங்க பிரதிநிதிகள், இந்திய கடற்தொழில் அமைச்சரும் அங்கே மீன்வாரியத்துறை அமைச்சர் இருக்கிறார், அடுத்த வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கிறார், அதே போல இங்கே இருக்கிற வெளிவிவகார அமைச்சரையும் 2 பேரையும் வச்சுத்தான் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்வோம். அந்த ஒப்பந்தத்தில் வந்து 2 பகுதி மீனவ அமைப்புகளை கைச்சாத்திட்டு அதில் வந்து 2 அரசாங்க பிரதிநிதிகளும் கைச்சாத்திடப்படும். கைச்சாத்திட்டு எல்லை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு அந்த எல்லைக்குள்ளே அவை இத்தனை மாதம் மட்டும்தான் தொழில் செய்யலாம், அதுக்கு பிறகு இழுவமடி தொழில் செய்யலாம் ஒரு கட்டத்துக்குள்ள தான் நாங்கள் கொண்டு வருவோம். அப்படியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் அவையும் இணங்கி இருக்கிறார்கள். நாங்களும் அதை இணக்கம் தெரிவிக்கிறாங்க. அதை விட்டு இங்கே விமர்சனம் தெரிவிக்கிறார்கள் மக்களால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல. தேவையில்லாத விமர்சனங்கள் கூடாது. எந்த மக்களும் கூட அனுப்பி வச்சேன்னு சொல்லி இன்றைக்கு வரையும் 2.5 வருஷமாச்சு ஒரு ஏசி ஒரு கூட்டுறவு திணைக்களம் ஒரு சரியான ஒரு சம்மேளனத்துக்கு ஜனநாயக அடிப்படையில் ஒரு சம்மேளனத்தை நிர்ணயிக்க முடியாமல் கிடக்கு. அந்த கூட்டுறவு ஏசியாக இருக்கலாம், அல்லது சிசிடியாக இருக்கலாம், ஆணையாளராக இருக்கலாம். இன்றைக்கு வந்து டெண்டர் பண்ணாங்க 2003ஆம் ஆண்டோ 2023ஆம் ஆண்டு. இது நாங்கள் எங்களை தூக்கி எறிஞ்சவங்க. நாங்கள் இருந்தால் ஆபத்து, சில கட்சிகளுக்கு நாங்கள் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லி எங்களை ஏசியை கொண்டு தூக்கி போட்டுத்தான் கட்சியின் தாக்கலாக போடப்பட்டது. கட்சியால் கொடுக்கப்பட்டாக்களை ஏசி போட்டவர். அப்போ இன்றைக்கு 2 வருஷம் முடிஞ்சு இன்றைக்கு 3 மாதம் ஆச்சு. இன்னும் சரி ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயக முறையில் வந்து ஒரு சம்மேளனத்தை உருவாக்க முடியாத கூட்டுறவு திணைக்களம். நாங்கள் இன்றைக்கு காலங்காலமாக கூட்டுறவு நம்பி கூட்டுறவுகளால் எங்களோட சங்கங்கள் இல்லாமல் இருக்கு. கிராமியன் நேற்று வந்தது. ஆனால் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் எங்களோட காலத்திலேருந்து கூட்டுறவு தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கூட்டுறவு சரியான முறையில் ஒரு சம்மேளனமோ ஒரு சமாசங்களை சரியான முறையில் இயக்க முடியல. எந்த இடத்துல பார்த்தாலும் நியமனம் தான் கொடுக்கிறேன். இது வந்து நியமன கூட்டுறவு, நியமனம் கொடுக்குற கூட்டுறவு, சரியான ஜனநாயக முறையில் வந்து செய்கிற கூட்டுறவு அல்ல. அப்போ இதுதான் நாங்கள் வந்து நாங்கள் இந்தியா உறவோட பேசுறதுகள் இவ்வளவு தான். இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குது. இதில் நாங்கள் உள்நோக்கம் கொண்டு வருவதற்கும் இல்லை. நாங்கள் அவையை விட்டு போகணும் இவையை விட்டு போகணும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்டதுக்கு சரி சம்மேளனத்தில் ஒரு நாளை கேட்டதுக்கு அவர் ஒரு நாள் வந்திருக்கலாம். அதை நாங்கள் சம்மேளனத்தில் 4 பேர் வரணும், 2 பேர் வரணும்னு சொன்னால் அதை ஒத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் வடமராட்சியிலேருந்து ஒரு ஆள், மயிலட்டிலேருந்து ஒரு ஆள், மாதையிலேருந்து ஒரு ஆள், கேரளிலேருந்து ஒரு ஆள், ஊராத்துறையிலேருந்து ஒரு ஆள், அதே மாதிரி மன்னார்லேருந்து 5 பேர், கிளிநொச்சியிலேருந்து 2 பேர், முல்லைத்தீவிலேருந்து 2 பேர், மொத்தம் 14 பேர் கலந்து கொண்டுறாங்க. அப்போ இதை வந்து சும்மா மக்கள் இந்த பிரதிநிதிகளும் இல்லை, மக்களால் அனுப்பப்பட்டாக்களும் இல்லை, கட்சியாலே அனுப்பப்பட்டாக்கள் வந்திருந்தோடு தாங்கள் மக்கள் இந்த பிரதிநிதி என்னத்தை செய்த நீங்கள்? சரி நீங்கள் மக்கள் இந்த பிரதிநிதிகள் சொன்னால் இந்த இந்தியா பிரச்சனை இந்தியா மீனவரோட நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கலாமே, தொடர்பு கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கலாம் தானே. ஏன் உங்களால் எடுக்கிறாள் போனது? ஏன் எடுக்க முடியல? இன்றைக்கு உண்மையின்படி தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் தான் இதுக்குரிய சகலதும். போக்குவரத்து செலவுண்டாலும் சரி, எல்லாம் செலவுண்டாலும் சரி, இதில் பேசுறதுலேருந்து சகலதும் அவங்களால பொருட்படுத்தி நடத்துறவங்க. அப்போ இன்றைக்கு 5-4 முறை இந்தியாவுக்கு பேச போகிறதும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் தான். இன்றைக்கு முந்த நாள் வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணதும் அவங்கெல்லாம். அப்போ எங்களை கேட்டது எங்களுக்கு தான் அன்னராசாவும் அடுத்தது முல்லைத்தீவிரம் தனியார் செலவு உண்டாங்க. இந்த 3 பேரும் தான் நாங்கள் இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தில் இல்லை. இந்த 3 பேர் தான் நாங்கள் அங்கே போட்டாங்க வேற்றாங்க. மற்றவை எல்லாரும் பேச போனாங்க, 4 முறை பேச போனாங்க. பேசி பேச்சுவார்த்தையை குழப்பி போட்டு வந்தாங்க. தங்களோட சுயநலம் கருதியோ இல்லை என்ன கருதியோ எங்களுக்கு தெரியாது, குழப்பி போட்டு வந்தது. அப்போ இன்றைக்கு இந்த அடிப்படையில் நாங்கள் படியாத்த தெளிவாக தான் சொன்னாங்க. ஒரு இலங்கடை இல்லை, இது 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்கு நீங்கள் வரக்கூடாது. அப்படி ஓம் என்று சொன்னால் எத்தனை ஒரு கால அவசரம் உங்களுக்கு 6 மாதமோ 3 மாதமோ அல்லது 1 வருஷம் அதுக்குள்ள அந்த தொழிலை செய்து கொண்டு நீங்கள் முற்று முழுதாக இழுவமடை தொழிலை நிறுத்தப்படும். அதுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது செய்யல 2 அரசாங்கம் அந்த பிரதிநிதிகளை அனுப்பினேன். கடற்தொழில் அமைச்சரும் எங்கட வெளிவிவகார அமைச்சரும் அதே மாதிரி அங்கே இந்த மீன்வாரியத்துறை அமைச்சரும் அவை இந்த வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கரும் இருப்பினேன். அவையும் அதில் கைத்தாத்துடிவினேன். அப்போ நாங்கள் மேற்கொண்ட பிரச்சனை இதுதான். அப்போ இவ்வளவு காலம் இவங்க போனவ இதை செய்திருந்தால் இப்போ வெப்பமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். அப்போ இதுதான் நடந்தது. இதுதான் நாங்கள் இந்தியா உறவுகளோட ஒரு நல்லெண்ண அடிப்படையிலையும் நாங்கள் ஒரு கலந்துரையாடல் செய்தாங்கள். இதுதான் முடிவு. அதை விட்டு தேவையில்லாமல் விமர்சனங்கள் கூடாது. நீங்கள் வந்து மக்கள் இந்த பிரதிநிதிகள் சொன்னால் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் மக்கள் இந்த பிரதிநிதிகள் அல்ல, கட்சியால் நியமனம் கொடுக்கப்பட்ட ஆக்கள். இதுதான் நீங்கள் கட்சியின் நியமனம் கொடுக்கப்பட்டார்கள் உண்மையாக மக்களால் அனுப்பின ஆக்கள்னு சொன்னால் உங்களோட நாங்கள் கலந்துரையாடி இருப்போம், கூப்பிட்டு கழிச்சிருப்போம். அப்படின்னு ஒரு ஆளவரித்தனை கேட்டுறாங்க, நீங்கள் நான் மறுத்தறீங்கள். அதை விட்டு விமர்சனம் செய்து நீங்கள் விமர்சனம் செய்து போட்டு என்ன செய்யும்? விமர்சனம் செய்து என்ன காண போறீர்கள்? விமர்சனம் செய்து நீங்கள் ஒன்றையும் காணலாம், ஒன்றையும் செய்யலாம், ஒன்றையும் பிடுங்கவும் இயலாது. இதுதான் பிரச்சனை. இதுதான் நாங்கள் கதைச்சது எல்லாம். இதுதான். நன்றி. பொறுத்தவரையில் இலங்கைக்கு என்ற ஒரு கடல் எல்லை இருக்கிறது. அந்த கடல் எல்லை இருக்கிற போது நீங்கள் மீண்டும் அதை எல்லையை நிர்ணயிக்கணும் என்று யோசிக்கிறது அர்த்தம்.
இவ்வளவு காலமா இவங்கள் இந்தியா உறவுகள் இதைத்தான் கேட்டது, எங்களுக்கு கால அவகாசம் தருங்க. அவன் வந்து அப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லையை பற்றி கதைக்கல, எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தருங்கன்னு கேட்டவன். இவையும் இல்லைன்னு சொல்லி என்னத்தை கழிச்சு போட்டு வந்தவை எங்களுக்கு தெரியாது. உண்மையின்படி கால அவகாசம் நாங்கள் கொடுப்பா இருந்தால் அவங்க இன்றைக்கு எங்களோட கடவைகளை வந்து நிற்பாங்க. நாங்கள் ஒரு கால அவகாசம் கொடுத்து 6 மாதத்துக்கு கொடுத்து 6 மாதத்துக்குள்ள எங்களுக்கு 70 மணி தொழிலை நிப்பாட்டு கொண்டு சொன்னால் அவங்களை என்றால் எங்கட கடவைகளை வந்து தொலை செய்வாங்க. அப்போ நான் தான் கேட்டுறான், அப்படியே ஒரு உள்நோக்கம் இருக்குமே இருந்தால் கடைசி மட்டும் இந்த பேச்சுவார்த்தை சரி வராது. நீங்கள் உங்களுடைய எல்லைகளை தொழில் செய்யணும். உங்களது எல்லைகளில் ஏற்கனவே உங்களுக்கு எல்லைகள் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லைக்கு நீங்கள் தொழில் செய்யணும். 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ அது பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாரும் சேர்ந்து கழிச்சு தான் முடிவெடுக்கப்படும். ஆனால் நீங்கள் அந்த எல்லைகளை கொடுப்பீர்கள் ஓம் என்று சொல்லி அதெல்லாம் சரி என்று சொன்னால் தான் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். இல்லையா கடைசி மட்டும் ஒத்துக்கொள்வோம். ஏன்னா உங்களை நம்பலாம். நீங்கள் காலங்காலமாக மாற்றினீங்கள் என்ற ஒரு கட்டாயத்துக்குலாம் நான் இந்த கதையை கதைச்சினான். அப்போ சொன்னார், நீங்கள் சரி நீங்கள் குறிப்பிட இல்லை. இப்போ எங்களுக்கு கச்சேரியிலிருந்து நாங்கள் முதல் ஆரம்பத்தில் 12 கிலோமீட்டர் தொழில் செய்கிறாங்க. பிறகு கச்சேரி கிட்ட வந்து தொழில் செய்கிறாங்க. இப்போ கச்சேரிக்கு இந்தால வர முடியல. அப்போ நாங்கள் 2 பகுதியும் பார்த்து ஒரு எல்லை ஒன்றை நிர்ணயிச்சு நாங்கள் எல்லையை தொழில் செய்கிறோம் என்று தான் அவர்கள் கூறுறாங்க. தொழில் செய்து அந்த காலத்துக்குள்ள நீங்கள் சொல்கிற நாங்கள் சொல்கிற அவகாச காலத்துக்குள்ள நாங்கள் நிறுவமடிய படிப்படியாக நிப்பாட்டி முற்றுமுழுதாக நிப்பாட்டுவோம். அந்த அவகாசத்துக்கு நிப்பாட்டுவோம்னு சொன்னால் அவர் உறுதிமொழி வச்சுக்கார். அப்போ இந்திய அரசாங்கம் இப்போ வந்து கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் வந்துருக்கு. நல்ல ஒரு பிரச்சனை கட்டாயமாக நீங்கள் மாற்று தொழிலை யோசிங்கோ, இந்த உங்களோட இழுவப்படியெல்லாம் நிப்பாட்டப்பட போதும். நீங்கள் அதுக்குரிய மாற்று திட்டத்தை யோசிக்கணும். அதே மாதிரி காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு வந்து அந்தமான் நிக்கோபாரில் போய் தொழில் செய்யறதுக்குரிய இதுகளை ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். 2 படகு போயிருக்கு. அங்கே வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு தொழில் செய்யறதுக்கு போயிருக்கு, தங்குற தொழில் செய்ய போயிருக்கு. அந்த 2 படகும் வேற பார்த்து மற்றது இங்கே உள்ள படகுகள் எல்லாரும் இழுவமடியை விட்டு எல்லாரையும் ஆழடல் மீன்பிடிக்க அனுப்புகிற மாதிரி தான் இந்திய அரசாங்கம் கழிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கும் இப்போ நேற்று இரவும் வந்து இன்றைக்கு காரைக்கால் மாவட்டத்து டோலர் வந்து எங்கட கரையிலேருந்து 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரம் வந்து பலாலியிலேருந்து பலாலிப்படியில் கிணவேருக்கு விலை போயிருக்குது. திருக்கவலியல் இந்தியாவில் சக்கோட்டை பக்கத்தில் 2 வழியில் கணக்காக போய்கொண்டே இருக்கு. அவங்களும் வந்துன்னு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இவங்களை கூப்பிட்டு கலைச்சர் இறுக்கமான ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை. அப்போ 2 அரசாங்கம் வந்து கதை சொல்லுதலே தவிர ஆனால் பிரச்சனையை தீர்க்கிற வழி இல்லை. 2 அரசாங்கம் ஓமோமென்று சொல்லி செவியாட்டுறாங்களே தவிர 2 அரசாங்கம் கூட பிரச்சனையை தீர்க்கணும் இல்லை. 2 பகுதி மீனவரே முட்டை விட்டு பவனி பார்க்குற மாதிரி கிடக்கு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு இவங்களுக்கு அரசாங்கம் ஒத்துவரை இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்ன நடக்க போகிறோம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் கட்டாயம் இது ஒரு சட்டவிரோதமாக அதை ஏற்றுக்கொண்டுட்டேன். மீன் வளம் இல்லை, எவ்வளோ மீன் வளம் குறைஞ்சிருக்கு என்று சொல்லி. அப்போ இத்தனையும் அதில் 2 பொம்பளைகளும் வந்து அந்த கூட்டத்துக்கு 2 பொம்பளைகளும் தங்களோட பிரச்சனையும் கழிச்சதுகள். உங்களால் எங்கெந்த வாழ்வாதாரம் இல்லை, இவர்களை மீன் பிடிச்சி கொண்டு வந்தால் தான் எங்கெந்த வாழ்வாதாரம், நாங்கள் மீனை தறிக்கலாம், கருவாடு எடுத்து போடல. அப்போ அது ஒன்றுமே இல்லை. அதால் எங்கட பகுதியால் இப்போ கணவன் மேலே இழந்த பொம்பளைகள் இதை நம்பி இருக்கிற எவ்வளோ கைம்பண்ணு எவ்வளோ பேருக்கால இதால் நாங்கள் பட்டினி சாவியை எதிர்கொண்டு அதுகளும் கழிச்சதுகள். அப்போ இந்த பிரச்சனை இதைத்தான் நாங்கள் கதைச்சினாங்க. இந்த விமர்சனம் செய்கிறதுக்கு கனவே இருக்கிறேன். நீங்கள் விமர்சனம் செய்யலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களது நோக்கம் சரி நாங்கள் வெளிப்படையான முறையில் உள்நோக்கம் இல்லாமல் நாங்கள் வெளிப்படையான முறையில் தான் நாங்கள் பகிரங்கமாக தான் நாங்கள் போகிறோம், நாங்கள் கதைக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும்.